கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட காலமா தனுஷ் தன்னோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான தம்பதி தனுஷ்க்கு பெரிய தலைவலி கொடுத்து வந்துட்டே இருக்காங்க. இது நடிகர் தனுஷ்க்கு பெரிய தலைவலியா தான் இருந்துகிட்டே இருக்கு. மதுரையில மேலூரை சேர்ந்தவர் கதிரேசன். இவர் நடிகர் தனுஷ் என்னுடைய மகன் தான். அவர் சின்ன வயசுல வீட்டை விட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப அவர் எனக்கு மாசம் மாசம் ஜீவனாம்சம் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மதுரை மேலூர் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து இருந்தாரு. இதை விசாரிச்ச மேலூர் நீதிமன்றமும் தனுஷை நேர்ல ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனா நடிகர் தனுஷ் மதுரை ஹைகோர்ட்ல போயிட்டு அந்த வழக்கை ரத்து செய்யணும், இந்த உத்தரவையும் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. அப்போ மருத்துவ குழுவினரை வச்சு தனுஷோட அங்க அடையாளங்களை பரிசோதிச்சு அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் மேலூர் நீதிமன்றத்துல தனுஷ் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவை ரத்து செஞ்சுட்டு அதே மாதிரி அந்த வழக்கையும் ரத்து செஞ்சுட்டாங்க. இதை தொடர்ந்து நடிகர் தனுஷும் அவருடைய பர்த் சர்டிபிகேட் அப்புறம் எஜுகேஷன் சர்டிபிகேட் எல்லாத்தையுமே கோர்ட்ல தாக்கல் செஞ்சிருந்தாரு. அது எல்லாமே போலியானது, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை கடந்த மார்ச் 23ஆம் தேதி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கதிரேசன் இப்ப இன்னொரு மனு கொடுத்திருக்காரு. மதுரை போலீஸ் கமிஷனர் கிட்ட கொடுத்த புகாரின் மேல வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இந்த மனுவை விசாரிச்ச நீதிமன்றம் இதுக்கு கீழே உரிய நீதிமன்றத்துல போய் மனு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதன்படி ஜெயம் 6வது நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருந்த மனுல வாரிசு உரிமை தொடர்பான வழக்குல நடிகர் தனுஷ் ஹைகோர்ட் கிளையில போலியான ஆவணங்கள் தாக்கல் செஞ்சாரு, அதனால அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மனு கொடுத்திருக்காங்க. இந்த மனுவை நேத்து மேஜிஸ்ட்ரேட் போ சாமுண்டீஸ்வரி பிரபா விசாரிக்கும் பொழுது இந்த மனு குறித்த நடிகர் தனுஷுக்கும் போலீஸுக்கும் நோட்டீஸ் அனுப்ப சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட விசாரணையை பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஏற்கனவே மருத்துவ குழுவினரால அங்க அடையாளங்களை பரிசோதிக்கும் பொழுது மருத்துவரை வச்சு அவருடைய ஐடென்டிபிகேஷன் மார்க்ஸ் எல்லாம் அழிச்சதா முன்னாடியே தகவல் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இப்ப குறிப்பிடத்தக்கது. சோ இதுல இருந்து நடிகர் தனுஷ் எப்ப வெளியில வருவாரு, உண்மையிலேயே கதிரேசன் தம்பதியோட மகன் தான் தனுஷா அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் தெரியல. போக போக என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, நடிகர்கள்லயே ரொம்ப முக்கியமானவர் தனித்தன்மை உடையவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம விஜய் சேதுபதி தான். இவர் எங்க போனாலுமே கூட்டம் இருக்கும், ஒவ்வொரு ரசிகர்களையும் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு தான் விடுவாரு. அந்த மாதிரி லவபிளான ஒரு பர்சன் இப்ப கேரளாவுக்கு அவருடைய ஷூட்டிங்காக போயிருந்தாரு. அப்போ ஒரு வயசான பிசிக்கலி சேலஞ்சு பாட்டிக்கு அவர் கையில இருந்த காசையும் கொடுத்து மத்த ரசிகர்கள்ட்ட இருந்து காசும் வாங்கி அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. இது யாருக்கும் தெரியாம ஒருத்தர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால வைரல் ஆக்கி விட்டுருக்காரு. கட்சி பணியில ரொம்ப பிஸியா இருக்கிறாரு நம்ம கமலஹாசன். இதுக்கிடையில இந்தியன் 2 படப்பிடிப்பும் நடந்துட்டு இருந்தது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாலும் ஜனவரி 18ஆம் தேதி தான் இந்த படத்தை அதிகாரப்பூர்வமா ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த ஷூட்டிங் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்க டயத்துல இப்ப இடையில சங்கர் இந்த ஷூட்டிங்கை ரிப்பாட்டி வச்சிருக்காராம். அதற்கான காரணம் கமலஹாசனுக்கு போடப்பட்ட மேக்கப் சரியில்லை, அது வேற மாதிரி மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாராம். கிடைச்சதுரா லீவு, நம்ம போய் கட்சியை பண்ணிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் இன்னொரு பக்கம் கிளம்பிட்டாரு. படக்குழுவினருக்கு அடுத்து எப்ப ஷூட்டிங் மறுபடியும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. சோ வாரிசு உரிமை பிரச்சனையில தனுஷ்க்கு ஏற்பட்ட தலைவலியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி விஜய் சேதுபதியோட பண்பு, இது கூடவே கமலஹாசன் சங்கரோட இந்தியன் 2 படப்பிடிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.